வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். சாணக்கியரின் 7 விதமான ரகசியங்கள் அல்லது விதிமுறைகள் கூட இதை சொல்லலாம். இந்த ரகசியம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப கடனில் இருக்கேங்க, ரொம்ப அடிபட்டு இருக்கேன், என்னை எல்லாம் ரொம்ப துன்புறுத்திட்டே இருக்கிறாங்க, என்னை எல்லாம் ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க, குத்தி காட்டிகிட்டே இருக்காங்க, எந்த விஷயத்தை நான் செஞ்சாலும் என்னை குறை சொல்லத்துக்கு சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்காங்க, தடமலை தடையாக இருக்குது, நான் நல்லா டிசிப்ளினாக தான் இருக்கேன், நான் இரவும் பகலும் உழைக்கிறேன், நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்கிறேன், இருந்தாலும் என்னோடய வாழ்க்கையில் மேம்பட்டு வர முடியல, அப்பேற்பட்டு நீங்கள் சூழ்நிலை இருந்தீங்கன்னா சாணக்கியருடைய ரகசியங்களை முதல் பாதி நீங்கள் கடந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பாதி இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய கிராமத்தில் ஒரு ஏழை குடியானவன் இருந்தான். அவன் பேர் சுரேஷ். ஒரு இளைஞன் தான். அந்த பையன் அவங்க அப்பாவுடைய இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தான். நைட்டும் பகலுமா வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்பா இல்லாதனால அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக உழைத்தால் உயரலாம், இதுதான் அவன் நினச்சிட்டு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நைட்டும் பகமாக வேலை செய்வான். வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க அம்மா பார்ப்பாங்க. என்னப்பா ஏதாவது கிடச்சிச்சானா? இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாப்புல. அவங்க அம்மாவும் கேட்குறாங்க, என்னப்பா நாள்தோறும் உழைக்கிறியே, ஏதாவது ஒரு முன்னேற்றம் இல்லையே, எந்த விதமான லாபம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கியப்பா, நீ வாங்குகிற சம்பளமே பத்தமாது, நம்மளோட வருமானம் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு, என்ன பண்ணலான்ட்டு கேட்கும்போது, இல்லைம்மா சரியாயிடும், ஒரு டைம் வரட்டும் பார்த்துக்கலான்ட்டு அந்த பையன் சொல்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் ஒரு முக்கியமான ஒரு சந்தைக்கு போகிறான். மக்கள் கூடக்கூடிய சந்தையில் ஒரு பணக்கார இளைஞன் இருக்கிறான். இவனுடைய எதிரியானவன். அவன் பார்த்திங்கன்னா அவனுக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறான். என்ன உழைச்சிட்டியா, பெரிய பணக்காரன் ஆகிட்டியா, ஒரே நாள் பெரிய ஆளி ஆகிட்டியா, அப்படி இப்படின்னு அவனுக்கு கிண்டல் பண்ணும்போது அவனுக்கு ரொம்ப வெக்கி தலை குனிறான். எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. அவன் அந்த சூழ்நிலை ரொம்ப நொந்து போய் அந்த வயல் வழியாக வந்துட்டு இருக்கும்போது அந்த வழியில் ஒரு சாதுவை சந்திக்கிறான், சாமியார். அந்த சாமியார் இவரை பார்க்குறாரு. ஏன்பா ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன்னு பார்க்கும்போது, இல்லைங்க, நான் நைட்டு பகலமாக வேலை செய்கிறேன், எந்த விதமான லாபம் எனக்கு கிடைக்கல, யாரும் என்னை மதிக்க மாட்டுறாங்க, என்ன கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எனக்கு எந்த உயர்வும் இல்லை, நான் இவ்வளோ உழைச்சால் உயர்வும் தரும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் இவ்வளோ உழைச்சும் எனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லையே சொல்லும்பொழுது, அப்போ அந்த சாது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். உனக்கு சாணக்கியரை பற்றி தெரியுமா அப்படி கேட்கும்போது, சாணக்கியர் மன்னர் காலத்தில் இருந்தவர், இந்த காலத்துக்கு சூட் ஆக முடியுமா கேட்கும்போது, ஆமாப்பா, அந்த சாணக்கிய சொல்ல விஷயங்கள் இந்த காலத்திலும் பழிக்கக்கூடியது. அவர் 7 முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காரு. 7 முக்கியமான ரூல்ஸ். அந்த ரூல்ஸை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த விதிமுறையை தெரிஞ்சுக்கிட்டேன்னா, உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிடும். அதில் நீ ரொம்ப உண்மையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், அந்த ரூல்ஸை ப்ராப்பராக நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்க, நான் ஃபாலோ பண்ணுறேன் சொல்லுங்கன்னும் போது அந்த சாது சொல்கிறாரு, உன் திட்டங்களை யாரிடமும் சொல்லாதே, நீ செய்ய விரும்புவது இதயத்தில் துடிக்கக்கூடிய உன்னுடைய கனவை யாருக்கிட்டையும் சொல்லாதே, உனக்குள்ளே வைத்துக்கொள். ஒருவேளை அப்படி நீ சொல்லும் பட்சத்தில் உன் வெற்றியை பார்த்து பிறர் பொறாமைப்படுவார்கள் அல்லது உன்னை கீழே இழுக்க முயற்சி செய்வார்கள். ஸோ உன்னுடைய எதிர்காலத்துக்கு நீ என்ன திட்டமிடுகிறாயோ அது சின்னதானாலும் பெருசானாலும் யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதை அவர் சொல்லிட்டு போன பிறகு இவன் நைட்டெல்லாம் தூங்கலை. இவன் யோசிச்சு பார்க்குறான், என்ன நம்ம பிளான் பண்ண போகிறோம், யாருக்கிட்ட சொல்லக்கூடாது சொல்கிறாரு. சரி, நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம், இனிமேல் கொஞ்சம் ஒரு படி வேறு மாதிரி பிளான் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறைய களிமண் இருக்குது. ஸோ அந்த களிமண்லாம் எடுத்து அவன் சின்ன சின்ன மண்பாண்டங்களாக, அந்த சின்ன சொப்பு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன சின்ன பாத்திரங்களாக அவன் செய்கிறான். அவனுடைய பிளான் என்னென்னா, சின்ன சின்ன மண்பாத்திரங்களை செஞ்சு வியாபாரம் செய்யணும், சந்தையில் போய் வியாபாரம் செய்யலான்னு ஒரு பிளான். ஸோ அவன் என்ன பண்ணான், குரு சொன்னது போலவே, அந்த சாது சொன்னது போலவே, சரி யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இதயத்தில் வச்சுக்கிட்டு தன்னுடைய கூடையில் எல்லாத்தையும் நிரப்பிக்கிட்டு தலையில் வச்சுட்டு கிளம்புறான். நடந்து போகும்போது அவனுடைய எதிராளியாக இருக்கக்கூடிய பணக்காரன் கேட்குறான், தலையில் இருக்குது என்ன விற்க போகிறேன்னு போது அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். இவன் அமைதியாக இருக்கிறத பார்த்து இன்னும் அவங்க கிண்டல் பண்ணுறாங்க, டே என்னடா எதுவும் சொல்ல மாட்டேன், பெரிய ஆளாயிட்டியா அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அந்த இடத்த விட்டு கடந்து வரான். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல சந்தை நடக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய மண்பாண்டங்களை வச்சுட்டு உட்காடுறான். இந்த மண்பாண்டங்களை வச்சுட்டு உட்காரும்போது அவனுக்கு ஒரு சந்தேகத்தோடு தான் உட்காரான். ஏன்னா இது பெருசாக வியாபாரம் ஆகணும்னு தெரியல, ஆனால் சின்ன முயற்சி தான், யாருக்கிட்டையுமே சொல்லாமல் தன்னுடைய சின்ன முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுறான். யாராவது வாங்குவாங்களா பார்க்குறான், யாருமே வாங்கலை. மனதுக்குள்ளே ஒரு படபடப்பாக இருக்குது, என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு அம்மா வாங்குறாங்க. இந்த அம்மா வாங்கிறத பார்த்து நிறைய பாத்திரங்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, சின்ன சின்ன பாத்திரங்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்ல மூவ் ஆனவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. கையில் நல்ல ஒரு 200 500 கையில் வந்துருச்சு. ஸோ இந்த 500 பணத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க அம்மாட்ட கொடுக்கும்பொழுது அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன பண்ண, எப்படி பண்ணணும்போது, இல்லைம்மா நான் ஒரு வியாபாரம் பண்ணேன், அவ்வளோதான். அது என்ன வியாபாரம், ஏது வியாபாரம் அவங்க அம்மாட்ட சொல்லலை. இது தொடருது. இவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய வியாபாரத்தை அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறான். ஒரு
தள்ளு வண்டியில் இந்த சொப்பு பொருட்கள்லாம் வச்சு விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இருக்க அந்த பணக்காரனுக்கு சந்தேகம் வருது. என்ன இவன் திடீர்னு இதுக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான், திடீர்னு வந்து இவ்வளோ டெவலப் ஆகி போகிறானே, அப்படி என்னத்தான் பண்ணுறான், அவனை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். நம்ம போய் கேட்டால் சொல்ல மாட்டான், வேறு யாராவது வச்சு அனுப்பி கேட்கலாமா யோசிச்சுட்டு இருக்கிறான். இது இப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு சாதாரண ஒரு வயசானவர் வராரு, முன்பின் தெரியாதவர் வந்து இவர்கிட்ட இந்த பாத்திரங்களை வாங்கிட்டு போகிறாரு. அதிக அளவில் வாங்குறாரு. நல்லா பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வயசானவர் கேட்குறாரு, தம்பி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் போது, சரி சொல்லுங்கள் சார், என்ன விஷயங்கும் போது, நானும் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன். எனக்கு இந்த தொழிலை பற்றி எதுவும் தெரியாது, ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாமான்னு தெரியாது. நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இதில் இருக்கிறீங்க. எப்படி இந்த திடீர்னு இப்பேற்பட்ட மாற்றம் உங்களுக்கு வந்துடுச்சு, இது எப்படி உங்களுக்கு திடீர்னு தோணுச்சு அப்படி சொல்லும்போது, இவன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவனிடம் இருந்து அவர் நிறைய பொருள் வாங்கினதுனால, ஸோ ஒரு ஆஃபர் ரொம்ப கஷ்டப்படுறாரு வேற சொல்கிறதுனால உதவி செய்யலாமேன்ட்டு, ஆமாங்க நான் ஒரு குருவை சந்தித்தேன். அவர் வந்து தன்னுடைய ரகசியத்தை யார்கிட்ட சொல்லக்கூடாது சொன்னார். அதனால தான் நான் மனசோடு வச்சுட்டு இருக்கிறதுனால இப்போ எனக்கு நல்லா மூவ் ஆகுதுன்னு சொல்கிறார். அந்த வயசானவர் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாரு. அடுத்த உன் திட்டம் என்ன கேட்கும்பொழுது, அவனும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னுடைய திட்டத்தை சொல்லிடுறான். தன்னுடைய திட்டம் என்னென்னா, இந்த சின்ன பொருட்களை வச்சுட்டு விற்பனை செய்யதை விட பெரிய பெரிய பானைகளை செஞ்சு பெரிய கடை வைக்கலான்னு இருக்கேன்ட்டு சொல்லிடுறாப்புல. இப்படி சொல்லி 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா, பானை விற்பனை செய்கிறவங்களாம் வந்து இவனுடைய கடைக்கு முன்னாடி வராங்க. இவன் வைத்து கொண்டிருக்கக்கூடிய பொருட்கள் பக்கத்தில் நின்றுட்டு, எப்படி நீ வந்து கடை போட போகிற, நான் ஏதோ சந்தையில் கொஞ்சம் இடம் விட்டோம் நீ விற்றுட்டு போவான்னு பார்த்தா, எங்கள் கடை பக்கத்துலேயே நீ எதிர்கடை போட்டு பானையெல்லாம் வைக்க போறியான்ட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாரும் அந்த அவன் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மண்பாட்டத்தை உடைக்கிறாங்க. அவன் மனசு ரொம்ப சுக்குநூக்கராக உடஞ்சிருச்சு. ரொம்ப நொந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்ருக்கான். இந்த கதையில் வந்து நான் இன்னும் முடிக்கல, நான் அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைபிளில் ஒரு முக்கியமான ஒரு நபர், அவர் பேர் சிம்சோன். இவரை போல் அந்த ஊரில் யாருமே இல்லை. அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு தைரியசாலி. சிங்கங்கள் வருது கிழிச்சு போடுறாரு, புலி வருது கிழிச்சு போடுறாரு, எதிரிகள்லாம் சில்லாபினமாக்குறாரு. இவனுடைய எதிரிகள்லாம் பயப்படுறாங்க. எப்பேற்பட்ட தைரியமும் பலம் இவனுக்கு எப்படி வந்துச்சு? இவங்க அம்மா அப்பாலாம் சாதாரணமாக தானே இருக்கிறாங்க, ஆனால் இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ தைரியமும் பலமும் வந்துச்சுன்ட்டு இவனுடைய சீக்ரெட் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாம் யோசிக்கிறாங்க. இதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அந்த பெருசாக வரல. எப்படி இருந்தாலும் இந்த சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் விரும்பக்கூடிய ஒரு பெண்ணிடம் வந்து காசை கொடுத்து இவனோட சீக்கிரட்டை சொல்லும்போது மனம் திறந்து சொல்லிடுறான். என்ன சீக்கிரட்னா, தான் பிறந்ததுலேருந்து தன்னுடைய முடியை இதற்குமே கத்தரிக்கவில்லை, என்னுடைய முடியில் தான் பலன் இருக்குன்னு அவன் சொன்ன பிறகு அந்த பொண்ணு அந்த எதிரிகள்கிட்ட சொல்லிடுச்சு. அந்த எதிரிகள் அவனுடைய முடியை வெட்டிட்டாங்க. அவனுடைய பலன் அவன் இங்கேருந்து போயிடுது. அப்போ அவன் கடவுளோட வேண்டான், கடவுளே ஒரே முறை எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் வந்து இனிமேல் அந்த தப்பை செய்ய மாட்டேன், இந்த ரகசியத்தை சொல்லியிருக்க மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு தடவை பலன் கொடுக்கும்போது கடவுள் அவனுக்கு பலன் கொடுக்குறாரு. அந்த எதிரிகளை சாகடிக்கிறான். ஆனால் அந்த மண்டபத்திலேயே அந்த தூணெல்லாம் தள்ளி விட்டு எதிரிகளோடு இவனும் சேர்ந்து செத்துடுறான். இதில் முக்கியமாக கவனிக்கணும்னா, சிம்சோனுக்கு அவன் ரகசியம் சொல்லிட்டான், பாதிக்கப்பட்டுட்டான், கடவுள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதா இருந்தாலும் அவனுடைய முடிவு மோசமாக இருந்தது. ஸோ ரகசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 7 விதமான ரகசியத்தில் இந்த கதை இன்னும் முடியலை. இந்த 7 விதமான ரகசியத்தில் இவர் ரொம்ப நொந்து போய் அழுதுட்டு இருக்கும்போது அந்த சாது மறுபடியும் வராரு. என்ன பிரச்சனைப்பா, ஏன் அழுகிறேன்னு கேட்கும்போது, இல்லைங்க நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொன்னீங்க, ஆனால் ஒருத்தர் வந்து என்கிட்ட குறுக்கு வழியில் கேட்டார், நானும் சொல்லிட்டேன், அவர் வந்து போய் என்னுடைய எதிராளிகிட்ட சொல்லி இப்போ எனக்கு எந்த தொழிலும் இல்லாமல் போச்சு, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கேன் அவர் சொல்லும் பொழுது, அந்த சாது உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது, இன்னும் 6 விதமான ரகசியங்கள் இருக்குது, அதில் 2வது ரகசியம் வந்து உன்னுடைய இந்த தோளிலேருந்து உன்னை தூக்கி மேலே கொண்டு போயிடும், ஆனால் தைரியமாக இருன்ட்டு அவன் காதில் அந்த ரகசியத்தை சொல்கிறான். அந்த ரகசியத்தை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த ரகசியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுடைய விஷயத்துக்குள்ளே வரேன். உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்குமே நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திட்டங்கள் யார்கிட்ட சொல்லியிருக்கீங்க, ஒரு பேனா எடுத்து எழுதி பாருங்கள். அது நண்பர்களானாலும் சரி, உறவினர்களானாலும் சரி, இது வரைக்குமே யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்களா பாருங்கள். இது வந்து எப்படின்னா, உங்களை நீங்களே ஆராய்ந்து கொள்வதற்கான ஒரு வழி. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறாதீங்க. பொறுமையாக உங்களை நீ அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஆமாம்ப்பா இது பண்ணிட்டேன்னிங்கன்னா நோட் பண்ணி வைங்க. இதை மறுபடியும் செய்யாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ ஏற்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை அந்த 2வது ரகசியத்தை சொல்கிறாங்க. அந்த 2வது ரகசியம் கண்டிப்பாக இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவல் உங்களை கொண்டு போகும். அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.